Welcome to Sri Shankara Matriculation School, 46th Annual Day. Colors of Culture, Lights of Celebration. Hi, hello மக்களே. This is Jayashree from Trichy. It's our Jayashree Vibes vlog. அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் ஸ்ரீசாந்த் வந்துட்டு 2 ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்கான். ஒன்று வந்து ஃபஸ்ட் ரேங்க் ப்ரைஸ் அண்ட் இன்னொன்று வந்துட்டு அட்டண்டன்ஸ் ப்ரைஸ். அண்ட் இது மட்டும் இல்லை, எங்கள் அண்ணன் பையன் வெங்கட்டும் வந்துட்டு அட்டண்டன்ஸ் ப்ரைஸ் வந்துட்டு வின் பண்ணியிருக்கான். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா சீதா பாப்பா ஹாய் சொல்லுங்க. ஹாய் மணி ஹாய் சொல்லுங்க. ஹாய். வெங்கட் யார் பாப்பா? வெங்கட் உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணா. ஆக்சுவலி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பாப்பா, வீட்டில் கரெக்டாக கிளம்பணும். கிளம்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அச்சச்சோ சொல்லு, அச்சச்சோ சொல்லு. அப்புறம் என்னாச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் சரி ஓகே ஏதாவது பண்ணலான்ட்டு கிளச்சு பிடிச்சிட்டே வந்துட்டு மெயின் வரையில் வந்துட்டேன் பாப்பா. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு ரயில்வே அந்த மேலே பாலம் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு வண்டி வந்து ஏறலை. எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு. சரி டக்குன்னு போய் மெக்கானிக் ஷாப்பில் விடலான்னு மெக்கானிக் ஷாப்பில் விட்டால் அது ஏதோ ப்ளக் பாயிண்ட் ஏதோ போயிடுச்சுனாங்க. உடனே டேமேஜ் ஆயிடுச்சுட்டாங்க. சரி ஓகே மாற்றி கொடுங்க அப்படின்னா மாற்றினதும் வந்து செட் ஆகலை. ஓகே ஈவினிங் ஆகும், நைட் ஆகிடும் அப்படின்னாங்க. ஓகே நமக்கு டைம் ஆயிடுச்சு, 2 o'clock ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகி கிளம்பியாச்சு. இன்னொரு 2 வீலர் வாங்கிட்டு நம்ம வந்தாச்சு. வந்துட்டு எங்கள் அண்ணி பாப்பா இவங்கெல்லாம் வந்துட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு ஹோட்டலில் ஃபுட்டு வாங்கி கொடுத்தாச்சு. அண்ட் இனிமேல் தான் நம்ம வந்து ஆனுவல் டே கிளம்பி போக போகிறோம் மக்களே. ஆனால் அங்கே பைக் ரிப்பேர் ஆன இடத்துலலாம் வீடியோ எடுத்துக்கலாம். பட் ரொம்ப டென்ஷனாக இருந்ததா, ஸோ எடுக்க வேணாம் அப்படின்றதுனால நான் எடுக்கலை. ஓகே வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இன்றைக்கி விலாக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாப்பா ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். சீதா செம்ம வைப்பில் இருக்கா, செம்ம ஹாப்பியாக இருக்கா. அண்ட் ரோட்லேயே வந்துட்டு செம்மையாக ஜம்ப் பண்ணிவிட்டு குஷியாக இருந்தா. எங்களுக்கும் செம்ம குஷியாக இருந்தது. பிகாஸ் பசங்க வந்து ப்ரைஸ் வாங்க போகிறாங்க அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸ்ரீசாந்த் வந்து டான்ஸ் பண்ண போகிறான் அண்ட் வெங்கட்ராமன் வந்துட்டு ட்ராமா வந்து ஆக்ட் பண்ணுறான். ஸோ 2 பேருமே வந்துட்டு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். செம்ம ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இப்போ நம்ம ஐஜி காலேஜ்குள்ளே வந்தாச்சு. பின்னாடி இருந்து பார்க்கும்போது யாரோ நினைச்சேமா அப்படின்னாங்க. பாட்டி என்ன பாட்டி மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் எப்படின்னாலும் சீக்கிரமாகவே வந்துடுவேன். அண்ட் பாட்டிக்கிட்ட பேசிகிட்டே வந்தேன். அப்போ திடீர்னு ஒரு குரல் ஜெயஸ்ரீ அப்படின்னு. சொல்லுங்கம்மா அப்படின்னு. நெய்பர்ஹுட் தான், அவங்க இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்ல டைப். ஸ்ரீசாந்த் ப்ரைஸ் வாங்குறானா அப்படின்னா ஆமாம்மா அப்படின்னு. நீங்களும் வந்துருங்க அப்படின்னு. நீ போ நான் வரேன் அப்படின்னாங்க. அண்ட் பாட்டி கூட பேசிகிட்டே வந்தேன். அண்ட் பாட்டி வந்து செம்ம டேலண்ட். அவங்க பேத்திக்கு வந்து அவங்க தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவ்வளோ நல்லா படிப்பா. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஹெல்பிங் டென் மைண்ட் பாட்டி. நம்ம பெரியவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். Because in our say what they say is Mata, Pita, Guru, Devam. So God comes only at the 4th place. First place is our mother. No one can replace her. Father, because he is the person who takes care in spite of his difficulties, without expressing his difficulties, with smiling face, he will do all what you want to have it. But still we consider our father is a villain only, because he will not be so cordial with us, but to his heart he is so soft. He is softer than what I can say is, I can put him as a candle light. He never bothers about himself, but he always worried about the kids, and he sacrifices his full life. So next comes Guru, because that is the teachers. Teachers are the backbone. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இவரை தெரிஞ்சிருக்கும். மிஸ்டர் டி.கே. சுந்தரமூர்த்தி சார், ஃபார்மர் மிஷன் டிரெக்டர், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்தியா. சீஃப் கெஸ்ட் இவர் தான். அவ்வளோ சூப்பர்வான ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. லைஃப்பில் நம்மளோட ஸ்டடீஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், நம்மளோட டெடிக்கேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்மளோட லைஃப் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக எடுத்து சொன்னாங்க. அண்ட் இன்னொரு ஒரு மெமரபிள் மூமெண்ட் என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் டாப்பர்ஸ்க்கெலாம் வந்துட்டு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹாப்பி மூமெண்ட். தட் த சேம் டைம் என்னோடய பையனும் வந்துட்டு டாப்பர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கான். அண்ட் அட்டண்டன்ஸ் ப்ரைஸ் 10% அட்டண்டன்ஸ் ப்ரைஸ் வாங்கியிருக்கான். ஃபஸ்ட்டாக நிற்கிற பையன் ஸ்ரீசாந்த். பிளாக் டிஷர்ட், பிளாக் பேண்ட், ரோஸ் ஷர்ட். பார்த்துருக்கவங்களுக்கு நல்லா தெரியும், பட் இருந்தாலும் நியூவாக பார்க்குறவங்களுக்காக தான் இந்த ஐடென்டிஃபிகேஷன். ப்ரௌட் ஆஃப் யூடா கண்ணு. தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம ஸ்டடீஸை எவ்வளோ அளவுக்கு கொண்டுட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு அவங்களோட லைஃப் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். எங்கள் அண்ணா பையன் வெங்கட்டும் 100% அட்டண்டன்ஸ் ப்ரைஸ் வாங்கினான் அண்ட் ரியலி ஹாப்பி பிகாஸ் 2 பேருமே வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. இதை விட ஒரு ஹாப்பியான மொமெண்ட் என்னங்க வேண்டும்? சூப்பரான டான்ஸுங்க. கிளாசிக்கல் டான்ஸ். எங்கே போனாலும் சரி நம்ம நாட்டோட கலாச்சாரமே ஃபர்ஸ்ட்டாக கிளாசிக்கல் டான்ஸ் பரதநாட்டியம் தாங்க. அண்ட் எனக்கு என்னோட சைல்ட்ஹுட் மெமரீஸ்லாம் வந்துட்டு ரிமெம்பர் ஆச்சு. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அண்ட் குட்டீஸுங்க டான்ஸு வேற லெவல்ல இருந்தது. அதாவது நம்ம பெரியவங்க கிட்ட வந்து ஒரு விஷயத்த கொண்டு போய் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். பட் ஒரு குட்டீஸுங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்க ரியாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், வேற லெவல் ஒரு கொரியோகிராஃப் அப்படின்னே சொல்லலாம். டீச்சர்ஸுங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு டெடிகேஷனாக அதை பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதை விட குழந்தைங்க எவ்வளோ அழகாக வந்து அந்த டான்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அவ்ளோ ஹாப்பியா இருந்தது. பேரா அழகா வந்து குட்டீஸுங்கலாம் அவ்வளோ அழகா டான்ஸ் பண்ணாங்க. மைண்ட் ப்ளோவிங் அப்படின்னே சொல்லலாம். ட்ரெஸ் வந்து வேற லெவல்ல இருந்தது. அதில குட்டியா அந்த ஃப்ராக் நம்ம அடுக்கு கவுன் சொல்லுவோம்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ க்யூட்டா இருந்தது. குழந்தைங்களோட எக்ஸ்பிரஷன் ஆல்சோ அவ்வளோ அல்டிமேட்டா இருந்தது. ஒவ்வொரு டான்ஸ்லயுமே அவ்வளோ டெடிகேஷன் தெரிஞ்சுது. குழந்தைங்களா இருக்கட்டும் அண்ட் பேரண்ட்ஸும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்கன்னே சொல்லலாம். சூப்பரா இருந்ததுங்க. ஆக மொத்தம் இந்த கிட்ஸ் சாங் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. நான் ஒரு செக்மெண்ட் கூட வந்துட்டு நான் மிஸ் பண்ணவே இல்ல. கிளாப் பண்ணிட்டே தான் இருந்தேன். குழந்தைங்களும் வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம அவ்வளோ ஹாப்பியா டான்ஸ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராதை, கிருஷ்ணர் இவங்கலாம் வந்துட்டு அப்படியே அந்த சூப்பரான ஒரு வைபா இருந்துச்சு. அந்த மியூசிக், அந்த டான்ஸ் இதெல்லாம். அண்ட் நம்ம விநாயகர் வந்துட்டாரு. ஒரு சூப்பரான சாங்கோட வந்துட்டாரு. கண்டிப்பா இந்த சாங் நீங்க வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நீங்க என்ன சாங் அப்படின்னு கெஸ் பண்ணீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் விநாயகர் வந்துட்டு வேற லெவல் மாஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கே டான்ஸ் பண்ணலாம் போல இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது விநாயகர், கிருஷ்ணர் இதெல்லாம் கம்பைன் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது. அல்டிமேட். அண்ட் நம்ம ஃபோக் டான்ஸ் வந்தாச்சு. அட கந்தாங்கி சேலை கட்டிக்கிட்டு என்ன டான்ஸு, மாஸ் டான்ஸ் அப்படின்னே சொல்லலாம். பொண்ணுங்களோட ரியாக்ஷன், எக்ஸ்பிரஷன், டான்ஸ், ஸ்மைல் எல்லாமே அல்டிமேட்டா இருந்தது. இதுக்கு எல்லாமே ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, டெடிகேஷன் அப்படிங்கிற வேர்டு தான். மிஸ்ஸுங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி பேரண்ட்ஸும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் தான். அண்ட் மயிலாட்டம், குதிரையாட்டம், பொய்க்கால் குதிரை எஸ் கரெக்ட். பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம், ஃபோக்கு அந்த கிராமிய கலைகளையே கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு ஐடியா பண்ணியிருக்காங்க பாருங்களேன். டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் பவரை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் அவ்வளோ அழகாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கரகாட்டம் வந்துருச்சுல்ல. அண்ட் கரகம் ஆடுறதெல்லாம் அவ்வளோ கஷ்டங்க. ஆனால் அசால்ட்டாக குட்டீஸுங்கலாம் ஆடுறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நாட்டோட கலாச்சாரத்தையே கொண்டுட்டு வந்து காமிச்சிட்டாங்க. மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், காவடி ஐயோ! இது எல்லாமே எனக்கு பார்க்கறதுக்கே அப்படியே மைண்ட் ப்ளோவிங்கா இருந்தது. நீங்களே பாருங்களேன். எக்ஸ்பிளைன் பண்ணுறதே எவ்வளோ சூப்பரா எக்ஸைட்டிங்கா இருக்கேன்னு பாருங்களேன். அண்ட் நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மைம்னே சொல்லலாம். அதாவது சிட்டுக்குருவியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இப்போ இருக்கிற மிஷினரி லைஃப்ஸ், மொபைல் ஃபோனோட யூசேஜ் இது சம்மந்தப்பட்ட ஒரு மைம் தான். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பார்க்குறச்ச உங்களுக்கே வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இருந்தது. ஒரு விஷயத்த நம்ம வந்து எழுத்துப்பூர்வமாவும், வார்த்தையாலும் வந்து சொல்றது வந்து ரொம்ப ஈஸி. பட் அத செய்கை மூலமா காமிக்கிறது ரொம்ப கஷ்டம். அத ரொம்ப அல்டிமேட்டா பண்ணியிருந்தாங்க பசனுங்க. அவ்வளோ அழகா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதில வந்து ஒவ்வொரு விஷயமுமே வந்துட்டு அந்தந்த டயத்துல அந்தந்த மியூசிக் ஏத்த மாதிரி அவங்க பண்ணல அப்படின்னா, சீக்வென்ஸா பண்ணல அப்படின்னா, அதோட யூஸ் இல்லாம போயிரும். பட் மியூசிக் ஏத்த மாதிரி பசங்க பண்ணாங்க. அண்ட் அதோட கான்செப்ட்டே வந்துட்டு சிட்டுக்குருவியோட இம்பார்ட்டன்ஸ். இப்போலாம் சிட்டுக்குருவி எங்கேயாவது தான் நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, கிராமப்புறங்கள்லயே இப்போ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. எங்க மம்மி வீட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கூடு கட்டி நெறைய சிட்டுக்குருவிலாம் இருந்தது. இப்போ வந்துட்டு 10 இருந்த இடத்துல 2ஓ 3ஓ தான் இருக்கு. பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ எல்லா இடத்துலயுமே வந்துட்டு சேட்டலைட் அண்ட் மொபைல் யூசேஜ்ன்னு நெறைய விஷயங்கள் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு சில உயிரினங்களுக்கே வந்து ஒரு பேரழிவை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ சேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த விஷயத்த வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆனுவல் டேல ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல பேரண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு அட் அ டயத்துல வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்துறதுங்கிறது வேற லெவல். அண்ட் ரியலி இட்ஸ் வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் வெரி குட் கான்செப்ட் அப்படின்னே சொல்லலாம். சூப்பர்பான ஒரு விஷயம்.
அண்ட் கேரளத்து பைங்கிளிகள் அழகான ஒரு டான்ஸ் கேரளா டான்ஸ் வந்து பண்ணாங்க. இதில் வந்துட்டு என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஷிவானி வந்து டான்ஸ் பண்ணியிருக்கா. ஸ்பெஷலாக சொல்லணும்னா ஷீ இஸ் அ வெரி குட் டான்ஸர். ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணியிருப்பா. அண்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பராக டான்ஸ் பண்ணியிருக்காங்க. கேர்ள்ஸ் எல்லாமே அவ்வளோ அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. சாரி கட்டிட்டு டான்ஸ் பண்ணுறதுங்கிறதுலாம் வந்து பெரிய விஷயம். ஸோ அதை சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பருங்க. வெண்ணெய் தாலியில வந்துட்டு அந்த பானையில வெண்ணெய் கடையிறது, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கண்டாங்கி சேலை கட்டி, அதுக்கேத்த மாதிரி ஒரு ஃபோக் டான்ஸ் மாரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு லைனா அந்த பஞ்சாபி அண்ட் அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கவங்கலாம் வந்து டான்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எங்க ஸ்ரீஷாந்தும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப சூப்பர்பா. பட் இதில யாரு அப்படின்னு நீங்க வந்து கெஸ் பண்ண முடியாது. எல்லா பசங்களுமே ரொம்ப சூப்பரா டான்ஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு குடுத்த டைம்ல என்ன ஸ்டெப்ஸோ அத பெர்ஃபெக்ட்டா பண்ணாங்க. ஒன் மோர் என்ன அப்படின்னா, வரப்போற நியூ இயர் செலிப்ரேஷனையும் இதில காமிச்சிருப்பாங்க. கிறிஸ்மஸ் அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவோட அந்த தொப்பி அண்ட் கேக் இதெல்லாமே வந்துட்டு இந்த சாங்லேயே வந்துட்டு குடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. என்ன பொறுத்த வரையிலுமே இதில வந்து எல்லா விஷயத்தையும் கொண்டுட்டு வந்து இன்க்ளூட் பண்ணி ஏ டூ இசட் ஃபோக்ல இருந்துட்டு மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரைன்னு எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து இதில அப்படியே மிக்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் போர் அடிக்காம இருந்தது. பசங்க அவ்வளோ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ நம்ம வந்து நியூ இயர்க்கு வந்து கேக் கட் பண்ண போறோம். நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா வேற வருவாரு. அல்டிமேட்டா வந்து கேக் கட் பண்ணுவாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நம்ம பார்க்கும்போதே நமக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. ஒரு எக்ஸைட்டிங் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் வந்து அட் அ டயத்துல பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டேஜ்ல டெக்கரேஷனா இருக்கட்டும், ஸ்டூடண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், எல்லாமே நீட்டா இருந்தது. ஒரு என்டர்டெயினா இருந்தது. ஃபுல் அப்படின்னே சொல்லலாங்க. அண்ட் பசங்க வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா, வைபா இருந்தாங்க. இந்த கிளாப் தாங்க தேவை. நம்ம பசங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரமே இந்த கிளாப் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, வேற லெவல். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே எங்க அம்மாகிட்ட கதை கேட்டுட்டு தான் நான் தூங்குவேன். ஸோ, அப்போ வந்து எங்க அம்மா சொன்ன கதை அண்ட் நம்ம புக்லலாம் படிச்ச கதை மனுநீதி சோழன். அந்த தாய்ப்பசுக்காக அந்த கன்றை வந்து தேர் ஏற்றி தெரியாம தேர் ஏறி தேர்கால்ல பட்டு இறந்திருக்கும் அந்த கன்னுக்குட்டி. ஸோ, அந்த கதைய வந்து அவ்வளோ அழகா தத்ரூபமா கேர்ள்ஸ்லாம் அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா பண்ணாங்க. ராஜா, மந்திரி அவ்வளோ அழகா இருந்தது. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அதெல்லாம் வந்துட்டு ஸ்டேஜ்ல ப்ராப்பர்ட்டீஸோட வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னே சொல்லலாம். ரேம்ப் வாக் பசங்க வேற லெவல்ல பண்ணாங்கங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அவங்க எப்படி வந்து கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தான் நினைக்கிறேன். 1 மினிட் ஆர் 2 மினிட்ஸ்ல வந்துட்டு இவ்வளோ அழகா வந்துட்டு காட்ட முடியுமா அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியம் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ அழகா வந்துட்டு ரேம்ப் வாக் பாருங்க வேற மாதிரி வராங்க. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து இந்த குட்டீஸுங்க பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்கு. பிகாஸ் இதுக்கெல்லாம் தனியா கிளாஸஸ் இருக்கு. இதுக்கு தனியா கோச்சிங் சென்டரே இருக்கு. ட்ரைனிங்ஸ் இருக்கு. அவ்ளோ விஷயத்த வந்து அசால்ட்டா அல்டிமேட்டா பண்ணியிருக்காங்க. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டூ டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ். அவ்ளோ டெடிகேஷனா பண்ணியிருக்கீங்க. அடடடடா! பாரதம் சூப்பருங்க. வேற மாதிரி இருந்தது. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த கல்ச்சுரல் ப்ரோகிராம் பிடிச்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். எங்க பாப்பா பின்னாடி உட்காந்துருக்கா. பிகாஸ் நான் வந்து ஷூட் பண்ண முடியலன்னு கொஞ்சம் பிஃபோரா வந்து உட்காந்துட்டேன். அவளுக்கு தூக்கம் லைட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. எங்க மன்னி ஆல்சோ வந்துட்டு அத பார்த்துட்டு இருந்தாங்க. எங்க அண்ணா பையனோட பெர்ஃபார்மன்ஸ் ஜூலியஸ் சீசர்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ணான். ஆக்சுவலி எங்க வெங்கட்டுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் ட்ராமா அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆனா என்னாலவே நம்ப முடியல. பிகாஸ் அவ்ளோ அழகா வந்துட்டு, அவ்ளோ ஒரு போல்டா பேசினான். பயங்கரமா பேசினான்னே சொல்லலாம். நடிப்புடா, நடிப்புடா! டேய் என்னா நடிப்பு பாருங்களேன்! கத்தியில குத்தி ரத்தம் வந்து அவன் படுத்துட்டாங்க. அவ்ளோ சூப்பரா பண்ணான். பசங்க எல்லாருமே வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இதில பேக் சைட்ல இருந்துட்டு எங்க சீதா பாப்பா வேற, "டேய் அண்ணா என்னடா பண்ற? எந்திரிடா! ஏன்டா தூங்குற?" அப்படின்னு வேற அவ காமெடி பண்ணி அவ சத்தம் போட்டுட்டு இருந்தா. எங்களுக்கே வந்துட்டு செம்ம ஃபன் ஆயிடுச்சு. "பாப்பா கம்முனு இரு, திட்டுவாங்க" அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த அளவுக்கு அல்டிமேட்டான ஒரு ஆக்டிங்க குடுத்துருந்தான்னே சொல்லலாம். பரவால்ல திறமை இருக்கு. இங்கிலீஷ் ட்ராமா வந்து நமக்கு நார்மலாவே இங்கிலீஷ்ல பேசினா நெறைய பேருக்கு வந்துட்டு சம்திங் நமக்கு புரியாது. பட் ஒரு ட்ராமா மூலமா மக்களுக்கு ஒரு கதைய கொண்டுட்டு வந்து குடுக்குறதுலாம் பெரிய விஷயம். ஸோ இங்கிலீஷ் மேம்லாம் அந்த அளவுக்கு வந்துட்டு டீச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எல்லாம் ஓவராலா ப்ரோக்ராம்லாம் சூப்பரா முடிஞ்சிருச்சு. எங்க ஸ்ரீஷாந்த் வந்து 2 ப்ரைஸ் வாங்கின எக்ஸைட்டிங்ல இருந்தா. அவங்க பாட்டிக்குலாம் அவ்வளோ ஹாப்பினஸ். எங்க அண்ணி, எங்க அண்ணா பொண்ணு எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்க. அதுலயும் என் ஆத்துக்காருக்கு பார்க்கணுமே சந்தோஷத்த, வாவ்! அப்படிங்கிற மாரி எனக்கு தெரிஞ்சு எங்க ஆத்துக்கார் இப்ப தான் ஃபர்ஸ்ட்டு ஆனுவல் டேக்கு வந்திருக்காரு. ஸ்ரீசாந்த் ஆனுவல் டேக்கு. இத இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். அண்ட் ஆனுவல் டே முடிஞ்சதுக்கப்புறம் எங்க சீதா பாப்பா, ஸ்ரீசாந்த் எல்லாம் விளையாண்டாங்க.
ரொம்ப ஹாப்பியாக வந்து விளையாடிட்டு இருந்தா. பேரண்ட்ஸ் எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் வெங்கட்ராமனோட ட்ரெஸ்ஸில் என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அவரை வந்துட்டு அட்டாக் பண்ணும்போது பிளட் வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த கரை தான். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம். ரவிமணிலாம் பார்த்தோம். செல்ஃபிலாம் எடுத்தோம். பட் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸ்ரீசாந்தோட கிளாஸ்மேட்ஸ், அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு, ஓகே நல்லா டான்ஸ் பண்ணடா நாங்கள் தேங்க்யூ அண்ட் சர்டிஃபிகேட்லாம் பார்த்துட்டு வெரி குட்ரா சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. யஷ்வந்த், ஜெயஸ்ரீ, கிஜுபாய் அண்ணா எல்லோரும் இருக்காங்க. ஆனுவல் டே வேறு லெவலில் இருந்தது. என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் ரொம்ப சூப்பர்பாக அமைஞ்சதுக்கு மெயின் ரீசனே மேனேஜ்மெண்ட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல் மேம், கரஸ்பாண்டன்ட் மேம் அண்ட் ஸ்டாஃப்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரோட ஒரு ஃபுல் எனர்ஜெட்டிக்கான ஒரு டெடிக்கேஷன் தான். ஸோ தேங்க்ஸ் டு ஆல். இவ்வளோ அழகான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கு மெயின் ரீசன்ஸே இந்த டீம் ஒர்க் தான். மினி ஆனுவல் டே இன் மை ஹோம். டைம் 10:30. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? எங்க சீதா பாப்பாக்கு ஸ்கூல்ல ஆனுவல் டேல குட்டீஸுங்கலாம் டான்ஸ் பண்றத பார்த்துட்டு, இவளுக்கும் ஒரு எக்ஸைட்டிங். இவளுக்கும் வந்து ஒரு எனர்ஜி கிடைச்சிருச்சு. ஸோ நானும் டான்ஸ் பண்ணணும் அத்த அப்படின்னு. ஓகேப்பா அப்படின்னு சொல்லி டிவில சாங்ஸ் எல்லாம் அவளுக்கு என்ன சாங்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் ப்ளே பண்ணி டான்ஸ் பண்ணுப்பான்னு சொல்லி ஒரே வைபா இருந்தது. நானுமே வந்து டான்ஸ்லாம் பண்ணேன். ஸோ அதெல்லாம் வீடியோல காட்டல. அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா ஜாலியா இருந்தது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, குழந்தைங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு வந்துட்டு சொல்கிறோமோ, என்ன ஒரு விஷயத்த அவங்க பார்க்குறாங்களோ, என்ன ஒரு விஷயத்த அவங்க கேட்குறாங்களோ, ஸோ அதில வந்து அவங்க ஃபுல்லா இன்வால்வ் ஆயிடுறாங்க. ஸோ நல்ல விஷயத்தையே பேசுவோம். நல்ல விஷயங்கள வந்துட்டு ஷேர் பண்ணுவோம். இந்த ஆனுவல் டே ஒரு 12:10 வரையிலும் நடந்தது. எனர்ஜெட்டிக்கா இருந்தானுங்க பசனுங்க. பாப்பா வேற மாதிரி டான்ஸ் பண்ணிட்டே இருந்தா. பட் எனக்கு தான் கொஞ்சம் டயர்ட் ஆயிருச்சு. இந்த வீடியோ டுடே விலாக் ரொம்ப சூப்பர்பா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் மக்களே இப்போ தான் நம்ம வந்து நெறைய வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் இம்ப்ரூவ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாட்டா பை பை மக்களே. சீ யூ ஆல்.